இஸ்ரவேலின் தேவன். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். மோசே தேவனுடைய மனுஷன். அவர் சீக்கிரத்தில் மரித்து போகப் போகிறார். தான் மரிக்கும் முன்பாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் தேவனுடைய இஸ்ரவேலரையும் உயர்வாக பேசி மேன்மைப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் தேவனைப் போல ஒருவரும் இல்லை. அந்நிய தேசங்களில் ஏராளமான விக்கிரக தெய்வங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவைகளில் எந்த தெய்வமும் இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பாகாது. கர்த்தர் தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் பாதுகாப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். விக்கிரகங்களையும் புறஜாதி ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனால் அந்த விக்கிரகங்கள் அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாது. அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, பலனும் இல்லை, வல்லமையும் இல்லை. மோசே இஸ்ரவேலின் தேவனை பற்றி சொல்லும்போது யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உள்ளவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்யும் போது தாமதமில்லாமல் நன்மை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் ஆகாய மண்டலங்களின் மேலும் வேகமாய் ஏறி வருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வரும்போது அவருடைய வருகையை சத்துருக்களால் தடுத்து நிறுத்த முடியாது. சத்துருக்கள் நினையாத நேரத்திலே கர்த்தர் ஆகாய மண்டலங்களின் மேல் ஏறி வருவார். அவருடைய வருகை வேகமாகவும் பலமுள்ளதாகவும் இருக்கும். மோசே கர்த்தரை பற்றி சொல்லும் போது யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நித்தியமானவர். அவருடைய புயங்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தர் நித்தியமான தேவனாக இருப்பதினால் அவருடைய புயங்களும் நித்தியமானதாக இருக்கிறது. புறஜாதியாரின் தெய்வங்கள் எல்லாம் சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை. இவை மனுஷருடைய கண்டுபிடிப்புகள். இந்த தெய்வங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போகும். யெஷூரனுடைய தேவனோ நித்தியமானவர். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் தேவன் இருந்தார். அவர் இப்போதும் இருக்கிறார். இந்த உலகம் அழிந்து போன பின்பும் காலங்கள் முடிந்து போன பின்பும் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். மோசே கர்த்தருடைய நித்தியத்துவத்தை பற்றி சொல்லும்போது அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். வானத்தின் மேலே நித்திய தேவனும் வானத்தின் கீழே அவருடைய நித்திய புயங்களும் உள்ளன. இதனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் சுற்றிலும் இருந்தும் பாதுகாப்பு உள்ளது. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். ஆபக்கூக் 1:12. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக நிற்பார். அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வரும்போது கர்த்தர் அந்த சத்துருக்களை துரத்துவார். சத்துருக்களை அழித்து போடு என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கட்டளையிடுவார். தங்கள் சத்துருக்களை அழிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துவார்.